அனைவருக்கும் இந்திய குடியரசு தின வாழ்த்துக்கள். என் எதிரணி நண்பர்கள் கிட்ட விழாக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அலெக்சால ரிமைண்டர் பார்த்து, வெதர் ஆப்ல வெதர் பார்த்து, கூகுள் மேப்ஸ்ல ரூட் பார்த்து வந்தோம். இங்க வாழ்த்துக்கே இவ்வளோ ஏஐ யூஸ் பண்ணிட்டு செயற்கை நுண்ணறிவு தீமைன்னு சொல்றாங்க. என்ன குடும்ப சார் இது? இன்று ஏஐனால் வரும் பயன்கள் நிறைய இருக்கு. ஃபைனான்ஸ்ல ஆட்டோமேட்டட் ஃப்ராட் டிடெக்ஷன், இமேஜ் மேட்சிங் செக்யூரிட்டி சிஸ்டம், virtual educationல personalized learning, இப்படி நிறைய பயன்கள் இருக்கு. மருத்துவத்துறையில மரபணு ஆராய்ச்சி, அதாவது ஜெனடிக் ரிசர்ச்லேருந்து புற்றுநோய் ஆராய்ச்சி வரைக்கும் எல்லா இடத்துலையும் தரவு பகுப்பாய்வுக்கு ஏஐ உதவுது. உலகமே கோவிட்ல ஸ்தம்பிச்சு இருந்தப்போ இவ்வளோ விரைவா தடுப்பூசி தயாரிக்க பெரிதும் உதவியது ஏஐ தான். இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் டிரைவிங், அதாவது தானியங்கி கார்கள் வருது. சாலை விபத்துகள் குறைக்கப்படுது. சாலை விபத்துகள் மட்டும் இல்ல, வீட்லயும் விபத்துகள் தடுக்குது. முன்பெல்லாம் எங்க அப்பா வெட்டிங் டேவை மறந்துட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்குவார். இப்போ எல்லாம் அலெக்சா தானா நினைவுபடுத்தி அமேசான்ல என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸும் அனுப்புது. இப்படி எல்லா இடத்துலையும் ஏஐயின் பங்கு இருக்கு. ரேடியோ, டிவி, இன்டர்நெட்னு ஒவ்வொரு அறிவியல் வளர்ச்சியின் போதும் பழமைவாதம் பேசுறவங்க குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அது தாண்டி நமக்கு பயனளித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. செயற்கை நுண்ணறிவு இன்றைய காலத்தின் கட்டாயம், இன்றியமையாத மாற்றம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அசத்திட்டீங்க அம்மா. இந்த பொண்ணு 7 வயசு தான், நம்ப முடியுதா? செயற்கை நுண்ணறிவு இருக்குதோ இல்லையா, இந்த பொண்ணுக்கு நுண்ணறிவு நிறையவே இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் செயற்கை நுண்ணறிவு எப்படியெல்லாம் புகுந்து நம்மளை உதவி பண்ணுதுன்னு நல்லா எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கீங்க. நன்றி.